Hey, hi, hello viewers. Welcome back to Champ and Told Tamil channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வழக்கமா நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படினா டிராவல் vlogging தான் நம்ம வந்து பண்ணுவோம். ஆனா இந்த தடவை வந்து டிஃபரண்டா ஒரு ஃபுட் ரெசிபி தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். இந்த ஃபுட் ரெசிபி நான் ஏன் சொல்லி கொடுக்குறேன் அப்படினா நம்ம ஏதாவது ஒரு நாள் டிராவல் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு 24 மணி நேரம் டிராவல் இருக்கும்போது நம்ம எங்கயாவது இப்போ ஹோட்டல்ல நமக்கு வந்து சாப்பிட பிடிக்கல இல்ல நம்ம வந்து இருக்கிற ஹோட்டல் வந்து நல்லா இல்ல அப்படினா இந்த ரெசிபியை நம்ம வீட்ல இருந்தே செஞ்சு கொண்டு போகலாம். ஆக்சுவலா நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்க போற ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா புளிசாதம் தான். ஆனா இது வந்து நான் டிஃபரண்டான மெத்தட்ல சொல்லி கொடுக்க போறேன். ஏன் அப்படினா இந்த புளிசாதம் வந்து மதுரையில் இருக்கிற சௌராஷ்டிரா மக்கள் எப்படி செய்கிறாங்க, ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் வந்து செய்வாங்க, நல்லாவே சுவையாக இருக்கும். ஸோ அந்த புளிசாதம் தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள் எப்படி செய்கிறோன்றதை. ஸோ நீங்களும் இதை வந்து செஞ்சு பாருங்கள் வீட்டில், யாரும் வந்து மிச்சம் வைக்க மாட்டாங்க. ஸோ நல்லாவே டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம புளியோதரை செய்கிறதுக்கான தேவையான பொருட்களை வந்து பார்த்துடலாம். புளி வந்து 50 கிராம் நம்ம வந்து எடுத்துக்கணும். வரமிளகா ஒரு 7 எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் வந்து நம்ம எடுத்துக்கணும். பெருங்காயம் வந்து நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். வறுத்த வெந்தயப்பொடி 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு தேவையான உப்பு, அப்புறம் நம்மளுக்கு வந்து கருவேப்பிலை. இது நான் சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாமே 1/4 கிலோ சாதம் செய்கிறதுக்கான தேவையான பொருட்கள். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி வந்து மாறும். முதல்ல நம்ம வந்து புளியை ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வந்து தண்ணியில் ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்து புளி தண்ணியை வந்து நம்ம எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 3 டைம்ஸ் வந்து இது நல்லா வடிகட்டி எடுக்கணும். ஏன் அப்படின்னா அந்த புளியில் இருக்கிற ஓடு எல்லாமே வந்து அதில் தங்கியிருக்கும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அது வந்து சாதத்தில் கலக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து வடிகட்டி எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அப்படியே நம்ம வந்து சாதம் வேக வைக்கிறதுக்காக வந்து அடுப்பில் வந்து தண்ணி வச்சிடலாம். இன்னொரு பக்கம் நம்ம வந்து கடாயை வந்து அடுப்பில் வச்சு காய வச்சிடலாம். கடாய் காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த வரமிளகாயில் 4 வரமிளகாய் எடுத்து வறுத்தெடுத்துக்கலாம். இது கூடவே சேர்த்து நம்ம வச்சுருந்த புளி தண்ணியை வந்து நம்ம கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ எடுத்து வச்சுருந்த மஞ்சள் பொடி, பெருங்காயப்பொடி, வறுத்தெடுத்த வெந்தயப்பொடி இந்த 3யுமே போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொதிக்கிற ஸ்டேஜில் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க வைக்கணும். புளி வந்து கெட்டியாகிற ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கலாம். அதே மாதிரி அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம அப்பப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கழுவி வச்சுருந்த அரிசியை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு நம்ம வந்து சேர்த்து வேக வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கெட்டி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னும் நம்ம வந்து இதை வந்து கொதிக்க வைக்கணும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்லா பக்குவமானதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து இறக்கி வச்சிடலாம். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சு கெட்டி பண்ணணும். இதுதான் பக்குவமான ஸ்டேஜ். அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து இறக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு கடாயை வச்சு காய வச்சிடலாம்.
கடாய் காஞ்சதுக்கப்புறம் கடாயில் நம்ம வந்து எண்ணெயை ஊற்றிடலாம். எண்ணெயை ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து கடுகு உளுந்து, கடலைப்பருப்பு, மீதி இருக்கிற வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாமே நம்ம வந்து பொன்னிறமாக வறுத்தெடுக்கணும். இப்போ சாதம் நல்லாவே வெந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ சாதத்தை நம்ம வந்து வடித்து எடுத்துக்கலாம். கிச்சன் சைடு வந்து அவ்வளோதாங்க வேலை. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம செஞ்சு வச்ச ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வந்து நல்லா ஆற வைக்கணும். சாதம், புளியோதரை குழம்பு, நம்ம வறுத்தெடுத்த அந்த கடலைப்பருப்பு இது எல்லாமே வந்து நம்ம வந்து நல்லா ஆற வைக்கணும். சாதத்தை நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறும்போது மேலே வந்து ஒரு 4-5 கருவேப்பிலையை வந்து நல்லா தூவி விட்டுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வறுத்தெடுத்த இந்த கடலைப்பருப்பை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த புளி குழம்பையுமே வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கடைசி வந்து நம்மளுக்கு சுவையான புளியோதரை வந்து ரெடி. ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வந்து எப்படி இதை மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றத. இப்போ நான் சொன்ன மெத்தட் எல்லாமே மதுரையில் இருக்கிற சௌராஷ்டிரா மக்களால் செய்யப்படுற ஒரு புளியோதரையோட மெத்தடு. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். நீங்கள் இப்போ அவசரமாக வந்து ட்ராவல் பண்ணி போகிறீங்க, ஒரு நாள் நான் வந்து ட்ராவல் பண்ணணும், என்னால் வந்து ஹோட்டலில் சாப்பிட முடியாதுன்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த புளியோதரை வந்து கட்டிட்டு கொண்டு போகலாம். இந்த புளியோதரை சாதம் வந்து ட்ராவல் பண்ணும்போது நான் ஏன் கொண்டு போக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு நாள் ட்ராவல் பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு நாள் ரிட்டர்ன் வந்துடுவோம், நம்மளுக்கு வந்து ஹோட்டலில் வந்து சாப்பிட பிடிக்கல அப்படின்னு இருக்கும்போது நம்ம வந்து இதை கொண்டு போகலாம். ஏன்னா வந்து நம்ம செஞ்சதுலேருந்து ஒரு 24 மணி நேரம் மினிமமாக வந்து இது வந்து கெட்டு போக சான்ஸே கிடையாது. இந்த அருமையான புளி சாதத்துக்கு நம்ம வந்து சைடிஷாக வந்து தேங்காய் வந்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் சைடிஷாக. அதுக்கப்புறம் சுண்டல் வேணும்னா சுண்டல் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இல்லை தட்டைப்பயிர் வேணும் அப்படின்னா தட்டைப்பயிர் எடுத்துக்கலாம். இந்த 3 சைடிஷில் நீங்கள் எதனாலும் வந்து சேர்த்து இந்த புளியோதரை சாதத்தை வந்து நீங்கள் சாப்பிட்லாம். டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ நம்ம செஞ்ச ரெசிபியை வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக அருமையாக இருக்குது. இதோட நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா சைடிஷாக வந்து நம்ம வந்து தேங்காயை வந்து நம்ம வந்து கடிச்சிக்கலாம். புளியோதரை அண்ட் தேங்காய் இதை சேர்த்து சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணல, இந்த மாதிரி நீங்கள் வந்து புளியோதரை ட்ரை பண்ணல அப்படின்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி வேறு ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம வந்து மீண்டும் பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நாகா.